இன்றைய வேதவசனம் ஜனவரி 31. வேதத்துல 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்துல சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி. இந்த வசனத்துல நம்மளால ரெண்டு விஷயத்த பார்க்க முடியுது. எதுக்கு விலகணும், எதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை நோக்கி நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு. அப்போ எதுக்கு விலகி ஓடணும் அப்படின்னு சொன்னா சீர்கேடான காரியங்களுக்கு நம்ம விலகணும். ஸோ நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சீர்கேடான காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ ஆண்டவர் அறிந்திருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லுகிற அநேகர் மத்தியிலையுமே அவங்களோட வாழ்க்கைகளை பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சீர்கேடான காரியங்கள் தான் காணப்படுது. ஸோ நம்ம யாரையுமே ரோல் மாடலாக எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குது அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. நம்மளோட லைஃப் யாரை பிரதிபலிக்கணும்னா தேவனை மட்டும்தான் பிரதிபலிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவங்க 33 வருடம் வாழும்போது எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் அது தேவ பக்திக்கு ஏதுவாக காணப்படுமே அன்றி இப்போ ப்ரெசண்டாக இருக்கிற யாரையுமே நீங்கள் இந்த உலகத்தில் ரோல் மாடலாக எடுக்கக்கூடாது. ஸோ சீர்கேடான காரியங்களுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில வாழ முயற்சி செய்வோம். Thank you. Have a wonderful day.